இந்த படம் என்ன சொல்றது 11:30 முடிக்கணுமா? இருக்குல்ல, டைம் இருக்கு. ஒரு கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக முடிச்சிடலாம். எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் இந்த படத்துக்குள்ள நாங்கள் லைக் கண்டினியூஸாக சொல்லணும்னா எக்கச்சக்கமாக சொல்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. பட் நான் கூடுமான வரைக்கும் கோர்வையாக சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2019 பிரபு சொன்ன மாதிரி 2019 இந்த கதையை எனக்கு சொல்லும்போது நான் பிரபுட்ட சொன்னது வந்து, பிரபு என்னை வச்சு நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து நான் ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்த ஆர்டிஸ்டாக தான் இருந்தேன். என்னை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வேற யாராவது வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஏன் வந்து அது வந்து வேற ஏதோ இதுவான காரணமாக இல்லை. இந்த படம் நான் இல்லைனாலுமே இந்த படம் எப்படியாவது வந்துடணும், இது வந்து கண்டிப்பாக ஒரு கம்பெல்லிங்காக சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை அப்படிங்கிறது வந்து நான் இவர்கிட்ட சொல்லும் போதேமே சொன்னேன். இது இஃப் இன் கேஸ் இது வந்து உங்களுக்கு நாங்கள் செகண்ட் ஹாஃப் வந்து கோகர்னால ஷூட் பண்ண போகிறதுனால இது பெரிய பட்ஜெட்டாக இருக்கும். நான் குட் நைட் அப்போ ரிலீஸ் கூட ஆகலை. அப்போ நான் இவர்கிட்ட நான் கதை சொல்லும் போதே சொன்னேன், தலைவா வேற யாராவது கூட வச்சு எடுங்க, இந்த படத்தை மட்டும் எடுத்துருங்க, ரொம்ப முக்கியமான கதைன்னு சொன்னேன் அன்னைக்கு. முதல்ல 2 பேருக்கு நான் இந்த படத்தை முதல்ல நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் பிரபுராமுக்கு, ஏன்னா இந்த படம் என்னை வச்சு எடுத்ததை விடவும் இந்த படத்தை எடுத்ததுக்காகவே நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இரண்டாவது, இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் மகேஷ் சாருக்கும் சரி, யுவராஜ் சாருக்கும் சரி. ஏன்னா இந்த இப்படியான ஒரு கதையில் நாங்கள் வந்து எந்த கிமிக்ஸோ வேற எந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோ ஜாஸ்தி அதை வந்து ஸ்டோரிக்குள்ள பிளெண்ட் ஆகாம இது படம் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட எந்த மேல்பூச்சிகள் இல்லாம ரொம்ப ஹானஸ்டா ஒரு கதையை எடுத்துட்டு போகும்போது அதை எந்த வகையாம மறுக்காம, ஏன்னா இதுக்கு முன்னாடி நானும் பிரபுவும் வந்து சில இடங்கள்ல வந்து இந்த கதையில இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு பைக்ல சுத்திட்டு இருந்தோம். ஆனா அவங்க நிறைய பேருக்கு தயக்கங்கள் இருந்தது. அது அவங்களோட, நான் அது தவறுன்னு சொல்ல, பட் ஆனா இவங்க அதுக்கான தைரியம் இருந்தது. நான் கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்காக அந்த தைரியத்துக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ள வந்த நடிகர்களை பத்தி சொல்றேன். அது கௌரியா இருக்கட்டும், கண்ணாவா இருக்கட்டும், நிக்கிலா, ஹரீஷ், ஹரிணி, அருணாச்சலம், பிண்டு, யாரா இருக்கட்டும், இந்த படத்துல எந்த இடத்துலயுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா, ஆசிஃப் அவங்க படம் ஹிட்டுன்றத முதல் நாள் ஷூட்டிங்ல இருந்தே ஏதோ ஒரு ஹிட் படத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோன்ற வைபை வந்து எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கேள்வி இல்லை, ஒரு டவுட் கிடையாது. இந்த படம் வந்து சரியா இருக்குமா, ஹிட்டு அப்படிங்கிறத விட ரொம்ப நம்ம நல்ல படத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிற வைபை வந்து கண்டினியூஸா வந்து எமிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனாலேயே என்னமோ தெரியல, அந்த படம் அந்த சினர்ஜி வந்து ரொம்ப சூப்பரா கிரியேட் ஆகி இது நல்ல படமா வந்திருக்கு. முதல்ல அதனால எல்லா நடிகர்களுக்கும் பர்டிகுலரா ஒருத்தருக்குமே ஒவ்வொரு என்ன சொல்றது பெரிய பெரிய பேகேஜஸ். கௌரி பத்தி நான் 2-3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நான் கூடுமான வரைக்கும் நான் கௌரி அதை பத்தி சொல்ல வேண்டாமா அப்படின்றது எனக்கு தெரியாம இருந்து, பட் சின்ஸ் அவங்க பேசுறதுனால நான் இது பேசலாம்னு நினைக்கிறேன். அவங்க பட்ட கஷ்டம் இந்த படத்துக்கு மென்டலி ஆர் பிசிக்கலி ரொம்ப 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 டஃப். பிகாஸ் ஃப்ரம் த கண்டிஷன்ஸ் அவங்க இருந்த அந்த சமயத்தில் அவங்க இருந்த கண்டிஷன்ஸுக்கு அவங்க அது எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி அவ்வளோ பெரிய என்ன சொல்றது எவ்வளோ மனோபலம் இருந்ததுங்கிறத நினைச்சு பார்க்கவே எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கு. கௌரி, நாங்கள் உண்மையாலுமே நான் இது சொன்ன மாதிரி தான், வி ஆர் ரியலி ரியலி ப்ரவுட் தட் நீங்க வந்து உங்களை நினைச்சு நாங்கள் உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படுறோம். நீங்க எவ்வளவு விஷயத்தை தாண்டி வந்து இந்த படத்தை பண்ணீங்கிறது. அண்ட் கண்ணா பத்தி நான் 2-3 விஷயம் சொல்றோம். ஏன்னா சின்ஸ் அவர் ஒரு லீடா பண்றாரு, அவருக்கான தனியான படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த படத்துல ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கு. அவருக்கு வந்து வேற ஒரு சின்ன இன்செக்யூரிட்டியோ இல்ல ஒரு சின்ன ஆட்டிடியூடோ ஒரு த்ரோ பண்ணியிருந்தா இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு இடத்துல கூட ஒரு முகசுளிப்போ இல்ல ஒரு எந்த இடத்துலயுமே ஒரு சின்ன, நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல 40 நாள் வந்திருக்கேன், ஒரு நாள் கூட இது ஏன் அப்படியோ அது ஏன் அப்படியோ ஒரு சின்ன என்ன சொல்றது ஒரு கெஸ்டர்ல கூட அதை ஒரு காமிச்சது கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. நான் நிஜமாலுமே சொல்றேன், இது கண்ணாவினுடைய உயரம் வந்து ஆஸ் அன் ஆக்டரா சொல்றேன், ஆஸ் அ பர்சனா சொல்றேன், இன்னும் எங்கேயோ இருக்க போது அதை நான் வந்து நான் பார்ப்பேங்கிறதுல எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம் இருக்கு. அண்ட் ஹரிணி அண்ட் நிக்கிலா, ஹரிஷ், இவங்க எல்லாருமே சாரி நான் 3 பேரையும் இதுவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு காமன் கேரக்டர் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், யார்கிட்டையும் எந்த செகண்ட் தாட்ஸும் கிடையாது. நம்ம இது ஏதோ ஒரு ரிக்ரெட்னால தேவையில்லாம இந்த படத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரியான எந்த என்ன சொல்றது செகண்ட் தாட்ஸையும் அவங்க கொடுத்ததில்லை. அது வந்து கூடுமான வரைக்கும் எங்களை வந்து படம் வந்து இன்ஃபேக்ட் நாங்கள் இன்னும் சரியா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிற உத்வேகத்தை எங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தது. தேங்க்யூ கைஸ். இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீம் பத்தி டக்குன்னு ஏன் சீக்கிரமா என்னால சொல்ல முடியும்னா,
ஏன் என்னால் சீக்கிரமாக பேச முடியும்னா அதில் அந்த டெக்னிக்கல் டீமில் யாருமே பேச மாட்டாங்க. ஸ்ரேயாஸ் பேசவே மாட்டார். ரெண்டாவது ராஜ்கமல் அவந்தால் பேசி இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்காவது தேங்க்ஸ்ன்னு சொன்னாப்பெல்லாம் அதனால பேசி பார்த்தே கிடையாது. ரெண்டாவது பரத் வாய்ப்பே இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே செட்டில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு லைப்ரரி மாதிரி தான் இருக்கும் எங்கள் செட்டு. அமைதியாக பொதுவாக நாங்கள் இதுக்கு முன்னாடி சினிமா செட்லாம் வந்து நிறைய கூச்சலும் குழப்பமா நிறைய கெட்ட வார்த்தைகளோட அந்த மாதிரியான இடங்கள்ல நான் நிறைய இடங்கள்ல வேலை செஞ்சுங்கன்னா இந்த இடம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. யாருமே பேச மாட்டாங்க. பட் ஆனால் ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா பேசாமல் வேலை ரொம்ப கிளியராக நடந்துகிட்டே இருந்தது. எவ்ரிதிங் வாஸ் சார்ட்டட். நான் ஸ்ரேயாஸோடைய எல்லா ஒர்க்குமே சொல்கிறேன். நான் இன்னைக்கு காலையில் கூட சொல்லிட்டு இருந்தேன் படம் பார்த்துட்டு. அவர் என்ன சொல்றது, கூடுமான வரைக்கும் அவர் பெர்ஃபார்மன்ஸை கேப்சர் பண்ணுங்கிற இடத்துல மட்டும்தான் இருந்தாரே தவிர்த்து இந்த இடத்துல லைட் நல்லா இருக்கு, இந்த இடத்துல அவருடைய பர்டிகுலராக தன்னோட சினிமோட்டோகிராஃபி வந்து ஸ்கிரிப்டை ஆர் பெர்ஃபார்மன்ஸை ஓவர் ஷேடோ பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்கிரிப்டோடைய ரொம்ப இதோடைய ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரேயாஸ். அப்புறம் பரத் வந்து எங்களுக்கு 2வது அசோசியேஷன் குட் நைட் பண்ணியிருந்தாரு. பரத் வந்து எப்படின்னா ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனுக்கு வந்துருவாரு, கடைசியாக ஃபைனல் மிக்ஸ் மியூசிக்கு எல்லா வேலையிலும் இருப்பார் பரத். கிட்டத்தட்ட பரத் வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. தேங்க்யூ பரத், ரொம்ப நன்றி. அப்புறம் ராஜ்கமல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரு அந்த ஆள் பேசவே மாட்டாப்புல. பட் ஆனால் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது தெரியும் இந்த படத்தில் இருக்கிற எந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டும் செட்டோ இல்லை இது கிரியேட்டட்னோ தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக விஷுவல்ஸோட பிளெண்ட் பண்ண வச்சிருக்காரு. தேங்க்யூ ராஜ்கமல். அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் நான் ரொம்ப முக்கியமாக அவங்கள பற்றி சொல்லணும். ஏன்னா சின்ஸ் அவங்க இல்லைன்னா எங்களால் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ என்ன சொல்றது, இவ்வளோ இன்ட்ரிகேட்டான ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸை வச்சு கூட இவ்வளோ பெரிய ட்ராமா கிரியேட் பண்ண முடியுங்கிறத அவங்க வெறும் டெக்ஸ்டாக படித்து நம்பலனா இது எங்களால் ஃபில்மாக கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூ மகேஷ் சாருக்கும் சரி, யுவராஜ் சாருக்கும் சரி. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் டீம் அவங்க நாங்கள் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட்டை தவிர. அதனால வந்து உண்மையாகவே அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் எனக்கு என்னன்னா சீஃப் டெக்னீஷியன்ஸை சொல்லிட்டதுனால நான் அவங்களுடைய அசிஸ்டன்ஸை சொல்லலைங்கிறதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. உண்மையாகவே நான் ஏற்கனவே எங்களுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் பேசிட்டாங்கிறதுனால சொல்லாமல் நேரம் கருதியும் சொல்லாமல் இருக்கேன். பட் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் சரி, அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸ் டீமும் சரி, ஆர்டிஸ்டன்ஸும் சரி, இந்த படத்தில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப டெரிஃபிக்கான கான்ட்ரிபியூஷன். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண கண்டிஷன்ஸ்லாம் ஒரு நாள் மழை, ஒரு நாள் செம்ம வெயில், ஒரு நாள் பனி, இந்த மாதிரி நிறைய லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆக வேண்டியிருந்தது. அவங்க இல்லைன்னா இந்த படம் எங்களால் சத்தியமாக பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூடா, ரொம்ப நன்றி. முக்கியமாக சுகன் உனக்கு இந்த வரேன். அப்புறம் சக்திவேலன் சார் பற்றி சொல்லணும். சக்திவேலன் சார் கிட்ட இது எனக்கு 3வது படம். எப்படி ஷானையா கூட எனக்கு 3வது படமோ, சக்தி சார் கூட எனக்கு 3வது படம். ஹேட்ரிக். ஆமாம் சார், 3வது படம் எனக்கு. சில்லுக்கருப்பட்டி ஃபர்ஸ்ட், குட் நைட் செகண்ட், தேர்ட் இந்த படம். இது ஏன் வந்து சக்தி சார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்குன்னா, எங்களுக்கு நாங்கள் சில்லுக்கருப்பட்டி பண்ணும்போதுமே நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம் அந்த படத்தை. ஏன்னா அந்த படத்தோடைய வடிவம் வந்து அந்த சமயத்தில் ரொம்ப புதுசாக இருந்தது. அதை சரியாக யாரும் எடுத்துக்க புரிஞ்சிக்க நாங்கள் நிறைய எக்ஸிபிட்டர்ஸ்ட்டை காமிச்சிட்டு இருந்தோம். யாரும் சரியாக இது பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கோ கஷ்டப்பட்டு இருந்த போது சக்தி சார் தான் இல்லை நான் பண்ணுறேன்னு சொல்லி முதல்ல சிக்னேச்சர் ரிலீஸ் வந்து நீங்கள் அப்போ தான் ஆரம்பிச்சிங்களா சார்? ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் ரிலீஸ் வாஸ் சில்லுக்கருப்பட்டி. அண்ட் செகண்ட் வந்து குட் நைட்டும் நாங்கள் இப்போ யுவராஜ் சொன்ன மாதிரி தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் குட் நைட்டை வந்து எப்படி எக்ஸிபிட் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த சமயத்துல எங்களுக்கு கை கொடுத்தாரு. 3வது தடவையா இந்த படத்துக்குள்ள வந்திருக்கீங்க சார். எங்க மேல வச்ச நம்பிக்கைக்கும் கண்டிப்பா நாங்க வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படத்தினுடைய இந்த விழாவினோட நாயகன் ஷான் சாரை பத்தி சொல்லணும். ஷான் சார் எப்படி சக்தி சாருக்கு 3வது படமோ, ஷான் சார் கூட எனக்கு 3வது ஜெய் பீம், குட் நைட், அப்புறம் லவர் 3வது படம். எனக்கு ஒரே காமன் திங் என்னன்னா 3 படத்துலையும் ஃபண்டாஸ்டிக் ஆல்பமாவே ஹிட்டு. எல்லாமே 5 சாங் எல்லாமே ஹிட்டு. அதில் வந்து நான் வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். யாரோ ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு ஆக்டர் கம்போசர் டுவோ வந்து இங்கே இருக்குன்னு. தலைவா 3 படத்தோட நிறுத்திடாதீங்க, வாங்க அடுத்து வேலை இருக்கு. 5 சொல்லலாம். ஓகே 3 2 1 5 4 3 2 1 and yes.
லவருடைய ஆடியோ லான்ச் சக்சஸ்ஃபுல்லா